கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்றாய். காரணம் கேட்டால் கோவிலின் புனிதம் கெட்டுவிடும் என்றாய். நாங்கள் செதுக்கிய சிலைதானே உங்கள் சாமியானது. நாங்கள் செய்த கைவினைகள் தானே ஆலயத்தின் விளக்குகளானது. நாங்கள் செய்த அத்தனையும் கோயிலுக்குள் புனிதமாயிருக்க நாங்கள் மட்டும் கோயிலில் நுழையக்கூடாது என்றால் என்ன நியாயம்? கோயிலுக்குள் நுழைவதை தடுக்காதீர்கள். செத்த பிறகாவது கல்லறை கிடைக்கும் என்று போனால் பொது கல்லறையும் கிடையாது என்கிறீர்கள். ஜாதிக்கு என்று தனி கல்லறை கட்டி இருக்கிறீர்கள். கட்டப்பட்ட கல்லறைகள் எல்லாம் தீட்டுகள் இல்லை. நாங்கள் மட்டும்தான் தீட்டுப்பட்டவர்களோ? கோவிலுக்கு உள்ளும் விடவில்லை, கல்லறையும் கிடையாது. கல்வி சாலைக்குள் நுழையலாம் என்று பார்த்தால் நீட் தேர்வை கொண்டு வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் நுழையக்கூடாது என்பதற்காகவே நுழைவுத் தேர்வு என்று பெயரையும் வைத்திருக்கிறீர்கள். வா, ஒரே வாய்ப்பு, ஒரே தளம், 2 பேரும் தேர்வு எழுதி பார்ப்போம். யார் நுழைகிறார் என்று பார்ப்போம். உன் சூழ்ச்சி அத்தனை முறியடிக்கப்படும். அனைத்திலும் தீண்டாமை பார்க்கிற நீ பாலியல் வக்கிரமத்தில் மட்டும் தீண்டாமை எங்கே போனது? உங்கள் காம இச்சைகளில் மட்டும் உங்கள் ஜாதி மயிராய் போனதோ? உங்கள் பாலியல் எச்சங்கள் எல்லாம் நாங்கள் தீட்டாய் பார்த்தோம். ஒரு மனிதன் காதலிப்பது குற்றமா? காதலிப்பது குற்றமில்லை என்கிறது அரசியல் அமைப்பு சட்டம். காதலிப்பது குற்றமில்லை என்றால் நான் யாரையும் காதலிக்கலாம், எந்த ஜாதியினரையும் காதலிக்கலாம். தவறில்லைதானே? உன்னை விட எவற்றில் நான் குறைந்து போனேன்? கல்வியிலா? பொருளாதாரத்தில்? ஆளுமை பண்பிலா? உனக்கு ஜாதிதான் முக்கியம் என்றால் எனக்கு அது மயிருக்கு சமம். ஒன்று செய்வோமா? உங்கள் சாக்கடைகளை நீங்களே சுத்தம் செய்யுங்கள். உங்கள் மலக்குழிகளை நீங்களே சுத்தம் செய்யுங்கள். உங்கள் துணிகளை நீங்களே வெளுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கோயில்களை, உங்கள் வீடுகளை நீங்களே கட்டிக்கொள்ளுங்கள். செய்வோமா? நாங்கள் ஒதுங்கிக் கொள்கிறோம், மௌனமா இருக்கிறோம் என்று எண்ணாதீர்கள். பெரியாரும் அம்பேத்கரும் எங்கள் மௌனத்தை கலைத்து விட்டனர். வருகிறோம் அணிதிரண்டு உங்கள் நாற்றம் பிடித்த ஜாதியை கொல்வதற்காக. மறுபடியும் சொல்கிறேன், ஜாதிதான் உங்களுக்கு முக்கியம் என்றால்